ஹாய், இன்றைக்கி குழிப்பணியாரம் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். குழிப்பணியாரம் வந்து ரொம்ப ஈஸி. குழிப்பணியாரம் அந்த குழிப்பணியார சட்டி, அந்த பாத்திரம், நம்ம அந்த கடாய் இருந்துச்சுனாவே போதும். நம்ம வீட்டில் இட்லி மாவு ரொம்ப புளிச்சிடுச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயம், எவ்வளோ மாவு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, இதெல்லாம் இது மட்டும் இருந்தாவே போதும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் நிறைய கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் நிறைய போடுங்க, கடலைப்பருப்பும் நிறைய போடுங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நிறைய கட் பண்ணி போட்டுட்டு பொடியாக இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு கூட போட தேவையில்லை. ஏன்னா இட்லி மாவுன்றதெல்லாம் அதில் எப்பயும் உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் போதும். இதை அந்த இட்லி மாவில் கொட்டி நல்லா கலந்துடலாம். கலர் வேணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், கலர் வேணுன்றவங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே நம்ம ப்ரௌன் கலர் மாதிரி இருந்தாவே போதுன்றவங்க அந்த கலரோட விட்டுடலாம். போட்டு இது கூட வேணும்னா வெஜிடபிள்ஸ், கேரட்டு இதெல்லாம் கூட துருவி போட்டு பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மாவு ரொம்ப புளிச்சிடுச்சுன்னா இது மாதிரி போட்டு குழிப்பணியாரமாக ஊற்றி கொடுத்தா சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, அந்த குழிப்பணியார சட்டி காய்ச்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் வேணாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றுறவங்களும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியாக எடுத்து விட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், தோசை எப்படி மேலே இழுத்துட்டா ஹோல் வர மாதிரி வரும், அந்த மாதிரி வரும். அப்படியே திருப்பி நம்ம அது கூடவே ஒரு குச்சி மாதிரி தருவாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் அந்த கோணி ஊசி மாதிரி இருந்தால் கூட அதால் எடுத்து திருப்பி போட்டு இது மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் தீயிற மாதிரி ஒரு சிலருக்கு ஒழுங்காக வராது. செகண்ட் டைம் ஊற்றி எடுக்கும்போது நல்லா வரும். இதை பாருங்கள், இப்போ நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரியே நீங்களும் ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் செய்கிற டிஷ் இது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.